கனடாவில் அதிகரித்துள்ள இணையவழி மோசடிகள், ஏமாற்றப்படும் மக்கள். கோட்டபாயவுக்கு என்ன நடந்தது? மீண்டும் ஒன்று கூடிய ராஜபக்சர்கள். கொழும்பு சென்ற பேருந்து கோர விபத்து, ஒருவர் பலி, சிலர் ஆபத்தான நிலையில். கிரிக்கெட்டின் சிறந்த பந்து வீச்சாளர், இங்கிலாந்து வீரருக்கு லாரா புகழாரம். கனடாவில் இடம்பெற்று வரும் மோசடி சம்பவம் குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவின் தேசிய நாளை கொண்டாடும் வகையில் பலரும் சுற்றுலா விடுதிகளில் விடுமுறைகளை திட்டமிட்டுள்ளனர். இந்த நிலையில் இணையத்தினூடாக பதிவுகளால் பல்வேறு மோசடி செயற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. அதாவது குறைந்த விலைகளில் விளம்பரங்களின் ஊடாக அதிகளவான மோசடி செயற்பாடுகள் இடம்பெறுவதாக கூறப்படுகிறது. ஒன்டாரியோவை சேர்ந்த பெண்ணொருவர் முகநூல் விளம்பரத்தினூடாக செய்த முன்பதிவினால் ஏமாற்றப்பட்டுள்ளார். அவரிடம் $1000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்கள் இவ்வாறான மோசடி செயற்பாடுகள் குறித்து அவதானத்தோடு செயற்படுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். இலங்கை அரசியலில் மன்னராட்சிக்கு பின்னர் பலம் வாய்ந்த குடும்ப அரசியல் நிலவிய காலமாக ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தை குறிப்பிடலாம். 2005 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ராஜபக்சர்களின் ஆதிக்கம் அரசின் அனைத்து துறைகளிலும் காணப்பட்டது. மீண்டும் 2019 ஆண்டு கோட்டபாய ராஜபக்ச அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னரும் அவ்வாறான நிலைமை ஒன்று உருவாகியிருந்தது. ராஜபக்சர்கள் இலங்கை தீவின் பொருளாதாரத்தை சீரழித்து விட்டதாக 2022 ஆண்டு ஏற்பட்ட மக்கள் கிளர்ச்சிகளால் அவர்கள் தமது அதிகாரத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டது. மக்கள் கிளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்காவிடின் இன்றும் ராஜபக்சர்களின் ஆட்சிதான் நிலவியிருக்கும். 2022 ஆண்டு நாட்டில் மக்கள் கிளர்ச்சியால் கோட்டபாய ராஜபக்ச தமது ஜனாதிபதி பதவியை துறக்கும் நிலை ஏற்பட்டது. அவரது மோசமான நிர்வாகம் காரணமாகவே நாடு கடுமையான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டதோடு ஏனைய ராஜபக்சர்களும் பதவிகளை துறக்க நேரிட்டது. இதனால் ராஜபக்சர்கள் குடும்பத்திலும் பாரிய விரிசல்கள் ஏற்பட்டிருந்தன. குறிப்பாக பசில் ராஜபக்சவும் கோட்டபாய ராஜபக்சவும் பேசிக் கொள்வதில்லை என பல சிங்கள ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. இந்த நிலையில் கடந்த மாதம் 15ஆம் தேதி கோட்டபாய ராஜபக்சவின் 75வது பிறந்த தின கொண்டாட்டத்தை ராஜபக்சர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டாடியுள்ளதாக தெரிய வருகிறது. அதன் பின்னர் அனைவரும் பல்வேறு சமய நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டுள்ளனர். 2022 ஆண்டுக்கு பின்னர் ராஜபக்சர்கள் பொது வழியில் ஒன்றாக எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ளவில்லை. என்றாலும் தற்போது இவர்களுக்குள் இருந்த கருத்து முரண்பாடுகள் நீங்கியுள்ளதாகவும் மஹிந்த ராஜபக்ச பசில் ராஜபக்சவுடன் கோட்டபாய ராஜபக்சவும் பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து வருவதாகவும் தெரிய வருகிறது. கொழும்பு நோக்கி பயணித்த பயணிகள் பேருந்து கோர விபத்திற்கு முகம் கொடுத்த நிலையில் அதற்கு சாரதியின் செயற்பாடு காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இன்று காலையில் ஏற்பட்ட விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு 25 பேர் காயமடைந்த நிலையில் சிலாபம் பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மழை பெய்து கொண்டிருந்த போது பேருந்து சாரதியின் அதிக வேகமே விபத்துக்கு காரணமாகியுள்ளது. இந்த விபத்தின் போது லொரியின் சாரதியும் லொரியில் பயணித்த ஏனைய இருவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியுள்ளனர். இந்த விபத்தில் 25க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று காலை 9:15 மணியளவில் பேருந்து லொரியொன்றுடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கிரிக்கெட் உலகின் ஜாம்பவான் என வர்ணிக்கப்படும் மேற்கிந்திய தீவுகள் அணியின் துடுப்பாட்ட வீரரான பிரைன் லாரா இங்கிலாந்து அணியின் வேகப்பந்து வீச்சாளரான ஜேம்ஸ் ஆண்டர்சனை உலகின் சிறந்த பந்து வீச்சாளர் என புகழாரம் சூட்டியுள்ளார். நடந்து முடிந்த 20-20 தொடரின் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை இந்திய அணியின் ஜஸ்பிரித் பும்ரா தனதாக்கியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே லாரா ஆண்டர்சனுக்கு புகழாரம் சூட்டியுள்ளார். மேற்கிந்திய தீவுகள் அணியானது தற்போது இங்கிலாந்து நாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாட உள்ளது. இந்த தொடரானது ஜூன் 10ஆம் தேதி முதல் ஆரம்பமாக உள்ள நிலையில் அந்த போட்டியுடன் ஜேம்ஸ் ஆண்டர்சன் சர்வதேச கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இந்த நிலையில் இது தொடர்பில் லாரா கூறியதாவது, இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஜேம்ஸ் ஆண்டர்சன் சமகால கிரிக்கெட்டின் மிக சிறந்த பந்து வீச்சாளராகும். அவரின் புள்ளி விவரங்கள் மிகவும் அற்புதமானவை என்றும் கூறியுள்ளார். இங்கிலாந்து அணிக்காக சர்வதேச கிரிக்கெட்டில் நிறைய சாதனைகளை செய்துள்ளார். கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவது அவரது மனநிலை இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனாலும் தற்போது அவர் சர்வதேச கிரிக்கெட்டின் இறுதி தருணத்தில் நிற்கின்றார். தனது கடைசி போட்டியில் விளையாட இருக்கும் அவர் தற்போதைய மிகச்சிறந்த வீரர் என்பதில் சந்தேகமில்லை. என்னை பொறுத்தவரை அவரே மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் என லாரா கூறியுள்ளார்.